அவர் ஸ்டைல்ல சொல்ல போனா ஒரு நல்ல கதை இருக்குது, அது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. மலையாளத்துல இருந்து ஃபேல மீன் ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காலையிலே வந்துட்டாரு. அமைஞ்ச உடனே அன்னைக்கு காலையில வந்தாரு. அப்படியே ஆஃப்டர்நூனே வந்து சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து மாதிரி வச்சிடலாம். அப்படியே விருந்து சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்ட உடனே ஒரு சும்மா ஒரு லைன் மாதிரி தான் சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு 2 வீட்டுக்குள்ள ஒரு 2 நெய்பர்ஸ்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு நடுவனா இருந்து நீங்க எப்படி அதை வந்து சால்வ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு சிம்பிளா ஆரம்பிச்சோம். அண்ட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே கையில பையில கொஞ்சம் காசு வச்சிருந்தேன். அப்படியே உடனே அட்வான்ஸ் கொடுத்தேன். எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ற ஆசை ரொம்ப இருக்கு. ஏன்னா உங்களோட ஃபேமிலி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொடைக்கானல்ல இந்த படத்தை வந்து செஞ்சு பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு 2 நெய்பர்ஸ்குள்ள நடக்கிற ஒரு மேட்ரு. அப்படி இப்படின்னு நாங்கள் பேசிட்டே இருக்கிறோம். அப்படியே கதையும் டெவலப் ஆகுது. டெவலப் ஆனா கொஞ்சம் கிளைமேக்ஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு பெரிய செட்டு போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமையுது. ஸோ இல்ல கோடையில பண்ண முடியாது, நைட் ஷூட்டு, மழை டைம். ஸோ அதனால அப்படியே கம்பத்துக்கு மாத்திரம் ஒரு வீட்டை கட்டிப்பாரு, ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு இந்த படத்துல 2மே பண்ணியிருக்கிறோம். 2 வீடு கட்டி இருக்கிறோம். 45 நாள் கல்யாண செட்டப் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்துல எத்தனை 46 ஆர்டிஸ்ட், 45 ஆர்டிஸ்டா. ஸோ 45வது படத்துல 46 ஆர்டிஸ்டோட நடிச்ச ஒரு நல்ல பெருமை இருந்தது.